கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பா நிற்கிற வேட்பாளர்கள் ரொம்பவே குற்ற பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இதுல ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் மரிய வில்சன் இவருடைய வீடியோ ஒன்று தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவிலேயே புரட்டி போடுது அப்படின்னு பேசப்படுது. ஒரு வீட்டுல புகுந்து பொருட்களை சேதப்படுத்தி பெண்களை தாக்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு சோசியல் மீடியால பரம்பிட்டு இருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்துல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோப்பா, இது தேவையில்லாம இப்ப போட்டு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த வருஷமா இருந்தா என்ன, பெண்களை தாக்கி இருக்கிறார் உங்க வேட்பாளர் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மரிய வில்சன், இப்போ அவரு தாவேக்காவுடைய வேட்பாளர். இவருடைய குணம் தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, வெளிப்பட்டிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் இப்ப திருந்திட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரல. அவர் மேல பெண்களுக்கு எதிரான அநீதியான கொடுமைகளை செய்கிறார் அப்படின்ற அவர் மேல கேஸ் இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. விஜய் அவர் என்ன சொன்னாரு, ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து 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 தேர்ந்தெடுத்த வேட்பாளர் அப்படின்னாரு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த வேட்பாளரா இல்ல கொடுத்து கொடுத்து தேர்ந்தெடுத்த வேட்பாளரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு முன்பாக இருக்கு. இந்த மரிய வில்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, JPR கல்வி குழுமத்துல அவர் என்ன பண்றாரு, தலைவராக இருக்கிறாரு. இந்த மரிய வில்சன் அவர்கள் விஜய் கட்சியில சேர்றாரு. விஜய்க்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல மக்களை சந்திக்கும் போராட்டத்துல அவருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அப்போ தன்னுடைய காலேஜ்ல வளாகத்துல அவர் என்ன பண்ணாரு, இடம் கொடுத்தாரு அப்படின்னு பேசப்படுது. தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்துக்கு சில ஃபண்டுகளையும் அவர் என்ன பண்ணாரு, பண ரீதியா அவர் தாங்கினாரு அப்படின்னு பேசப்படுது. ஸோ இதனுடைய பலனாதான் ஆர்கே நகர்ல அவருக்கு என்ன பண்றாங்க, சீட்டு கொடுக்குறாங்க. சீட்டு கொடுத்து எப்படியாவது ஆர்கே நகர்ல அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற ஒரு முனைப்புல தான் இருந்தாங்க. நேற்றைய தினத்துல இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லா சமூக வலைதளங்களையும் பரவிச்சு. இதுல முக்கியமா பெண்களை அவரு என்ன பண்றாரு, தாக்குறாரு, தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுறாரு. இதுல அவங்க சொந்த அண்ணன் குடும்பம் சொத்துக்காக இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு பேசப்படுது. சொத்துக்காக உங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க, ஏன் உங்க அண்ணன் குடும்பத்தை இப்படி தாக்குறீங்க அப்படின்னு எல்லாரும் பொதுவெளியில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ பெண்களுக்கு எதிராக இருக்கிற, பெண்களை தகாத வார்த்தைகளை பேசுற, பெண்களை அடிக்கிற மரிய வில்சன் தான் பெண்கள் பாதுகாப்புக்கு அவர் அரணா இருக்க போறாரா தமிழக வெற்றி கழகத்தின் MLA-வா இருந்து அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இவ்வளோ அட்டுழியம் பண்ணுகிற மரிய வில்சன் அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு, MLA-வா ஆயிட்ட பிறகு அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன, அது யோசித்து பார்த்தோமா? கிடையவே கிடையாது. இங்க எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க பாத்தீங்கன்னா சொத்துக்காக நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அதெல்லாம் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடந்திருக்கு. அதே மரிய வில்சன் தான் இன்னைக்கு ஆர்கே நகர் தொகுதியில நிக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்கள் பின்னாடியும் பல குற்ற வழக்குகளுக்கு, குற்ற சம்பவங்கள்ல அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. ஸோ விஜய் அவர்கள் பார்த்து பார்த்து காசு யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீ சீட்டு கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழுதுங்க. ஏன்னா உண்மையிலேயே மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்க தான் இங்க உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இடையில பல வேலைகளை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க அப்படின்னும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த மரிய வில்சன் அப்படின்ற எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லவர் மாதிரியே பேசுறாரு, நல்லவர் மாதிரியே நடிக்கிறாரு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பன்றாரு. இந்த மரிய வில்சன் தன்னுடைய கல்லூரியில எத்தனை ஏழை மாணவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு இலவசமா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, தேர்தலை நீங்கள் நிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ஏழை மாணவர்களுக்கு இலவசமா 1 ரூபாய் வாங்காம மரிய வில்சன் அவருடைய கல்லூரியில எத்தனை பேருக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லாம மரிய வில்சன் ஆர்கே நகர் தொகுதியில எத்தனை பெண்கள் முன்னேற்றத்துக்காக அவர் போராடி இருக்கிறாரு, உழைச்சிருக்கிறாரு.
இந்த கேள்வியெல்லாம் வந்து விழுது. ஏன்னா மரிய வில்சனுடைய கேரக்டர் இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. ஆர்கே நகர் தொகுதியில மரிய வில்சன் தாவேகா சார்பா அவர் நிக்கிறாரு அப்படின்னும் போது வேற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துச்சு. இந்த வீடியோ வந்ததுனால இப்ப அப்படியே டோட்டலா வந்து என்ன பண்றாரு, கீழே வர்றாரு. ஏன்னா சொந்த குடும்பத்தினுடைய பெண்களுக்கே இந்த அநீதி நடக்குதுன்னா நம்மலாம் யாருங்க அப்படின்ற ஒரு கேள்வி அச்சமும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இங்க எழதான் செய்யுது. ஏன்னா நீங்க பொதுவா வெளியில கூட அநீதிகள் நடக்கும். சொந்த குடும்பத்துக்கு வந்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அநீதி இழைக்க மாட்டாங்க. ஆனா தலைவர் விஜய் சொந்த குடும்பத்துக்கு என்ன பண்றாரு, அநீதி இழைக்கிறார். மனைவிக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. மகனுக்கு மகளுக்கு பெத்த அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ குடும்பத்துக்குள்ளேவே இவ்வளோ அராஜகம் பண்றாங்க, அட்டூழியம் பண்றாங்கன்னா பொது வெளியில மக்களுக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, முன்னேற்றத்துக்கு பாடுபடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்விதான் இருக்கு. இதே மரிய வில்சன் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கே நகர்ல அவர் தோத்துருவாரு, ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? பெண்கள் யாராவது அவரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? இவ்வளவு ஏங்க அவங்க அண்ணன் குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு. ஏன்னா நீங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு அட்டூழியம் பண்றீங்க. அவங்க சொல்றபடி பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்றாங்க. அப்ப அவர் மரிய வில்சன் தமிழக வெற்றி கழகத்துல இல்ல. இப்போ அவர் எம்எல்ஏ ஆயிட்டா அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்குமா, அந்த குடும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது போக ஒட்டுமொத்த ஆர்கே நகர் தொகுதி பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கு மரிய வில்சன் வருவாரா? எதனா ஒரு பெண்கள் அமைப்பு அவரை போயிட்டு அணுகுனா ஈஸியா அணுக முடியுமா, இல்ல மரிய வில்சன் விரட்டி அடிப்பாரா இப்படின்ற கேள்விகள் பல விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு விடதான் செய்யுது. ஸோ விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சூஸ் பண்ணலாங்க. அவருக்கு வேண்டியவங்க கொடுக்கறத கொடுத்துட்டாங்க, அதனால அவருக்கு சீட்டு போயிருக்கு அப்படின்னு தான் பல பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உண்மையிலே தமிழக வெற்றி கழகம் பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி, பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு எதிரான கட்சி அப்படின்றதுதான் தலைவர் முதற்கொண்டு அவர் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் வரைக்கும் இங்க வெட்ட வெளிச்சமா காட்டுறத ஒரு விஷயமா இருக்கு. மரிய வில்சனுடைய வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடினா ஏன் இப்ப இந்த வீடியோ பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க நல்ல விஷயத்துக்காக ஒன்றும் போராடல, நல்ல விஷயத்துக்காக ஒன்றும் பெண்களை போட்டு அடிக்கல, நல்ல விஷயத்துக்காக நீங்க கெட்ட வார்த்தை பேசல, சொந்த சொத்து பிரச்சனைக்காக சொந்த அண்ணன் குடும்பத்தை என்ன பண்றீங்க, இப்படி போட்டு அந்த பொருளை உடைக்கிறீங்க, பெண்களை அடிக்கிறீங்க, தகாத வார்த்தைகளை ஆபாசமான வார்த்தைகளை பேசுறீங்க. அப்போ உங்க சொந்த குடும்பத்தையே உங்களால காப்பாற்ற முடியல, சொந்த குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, வெளியில இருக்கிற எங்களுக்கு எப்படிங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க? இதைதான் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. சோ ஆர்கே நகர்ல மரிய வில்சன் செய்த விவகாரம் இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சிருக்கு. சோ மக்கள் இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே உஷாராயிட்டாங்க. இவங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்துல நல்லவங்க மாதிரி வந்தாங்கங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய சுயரூபங்கள் ஒன்னொன்னா வெளியே ஆரம்பிக்குது. தலைவர் விஜய் முதற்கொண்டு, ஆதவர்ஜனா முதற்கொண்டு, புஷியானந்த் முதற்கொண்டு, செங்கட்டையன் முதற்கொண்டு எல்லாருடைய சுயரூபமும் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வெளியே வருது. ஏன்னா பெண்களுக்கு எதிராக இவங்க எப்படியெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. சொல்லும் போது சொல்றாங்க, பேசுற மாதிரி அரசியல்வாதி மாதிரி தாங்க, மேடையில வாய் வக்கனையா பேசுறாங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோம், பெண்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க இருப்போம், பெண்கள் ஒரு சம உரிமை கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக இவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்களா, பெண்களுடைய பாதுகாப்புக்கு இவங்க உறுதியா இருந்தாங்களா, பெண்களை சமமா மதிச்சாங்கன்னா கிடையவே கிடையாது. அஜித் ஆக்னல் அவங்களாம் எவ்வளவு உழைச்சாங்க, உங்க பெண் காரை விட்டு ஏத்த பார்த்தாரு விஜய். அது மாத்திரம் இல்லாம அந்த அம்மா அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஒரு வார்த்தை என்ன குற்றச்சாட்டுமா சொல்லுமா, நான் நிவர்த்தி செய்யறேன் பேசினாரா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு அவங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டு அவங்க வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு போகணும். அவங்க பாய்சன் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு பெண் கூட்டத்தை தயார் பண்ணி அவங்க மேலே குற்றச்சாட்டை சுமத்தினவங்க தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுல யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு மரிய வில்சன் இந்த அளவுக்கு தன்னுடைய அண்ணன் குடும்பத்தையே இப்படி கொடுமைப்படுத்துறாரு, பெண்களை இழிவா பேசுறாரு, பெண்களை அடிக்கிறாரு, உடைக்கிறாரு அப்படின்னா வெளியில இருக்கிற பெண்களுடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.